சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, உன்னுடைய வாழ்க்கையில் மற்றவர்களுக்காக நிறைய விஷயங்களை விட்டு கொடுத்திருக்கின்றாய். உனக்காக எதுவும் செய்து கொள்ளாமல் உன் குடும்பத்தில் இருப்பவர்களுக்காக எப்பொழுதும் உழைத்து உழைத்து நிறைய விஷயங்களை விட்டு கொடுத்திருக்கின்றாய். உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கே நீ எதையும் செய்து கொள்ளாமல் உனக்கு அவர்கள் செய்ய வேண்டிய நேரம் வரும்பொழுது ஏதாவது செய்தார்களா? உன்னுடைய குடும்பத்தில் இருப்பவர்கள் என்பது கிடையாது, உன்னுடைய நண்பனாக கூட இருக்கலாம். அவர்களுக்கு உதவி என்று வரும்பொழுது உன்னிடம் பெற்றுக்கொண்டவர்கள் உனக்கு உதவி செய்யும் நேரத்தில் யாருமே செய்யவில்லை. உன்னுடன் உதவி செய்யவில்லை என்றாலும் பரவாயில்லை, உன்னுடைய பக்கத்தில் ஒரு ஆறுதலாக கூட யாருமே நிற்கவில்லை. கேட்டால் எனக்கு இந்த வேலை இருக்கிறது, அந்த வேலை இருக்கிறது என்று சொல்லிவிட்டு போனார்களே தவிர உனக்கு ஒரு ஆறுதலுக்கு கூட யாரும் வந்து நிற்கவே இல்லை. அதே சமயம் நீயும் அவர்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்பொழுது இதே மாதிரியான விஷயங்களை எல்லாம் சொல்லி இருந்த அவர்கள் வாழ்க்கையில் இப்பொழுது தலை தூக்கி நின்று இருப்பார்களா? நீ சுயநலமாக இல்லை, அதனால் அவர்களுடைய வாழ்க்கையில் ஏதோ சிறு உதவிகளை செய்து அவர்களை தூக்கி விட்டாய். அப்படியானால் எப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் இவ்வளவு பிரச்சனை நடக்கிறது? பணத்தாலும் சரி, மற்றவர்களாலும் சரி, பெரிய பெரிய பிரச்சனையெல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றது. இது எந்த உதவியுமே நீ செய்து யாருமே செய்யவே இல்லை. உனக்கு தெரிந்தவர்களாகவும் பிரயோஜனம் இல்லை, தெரியாதவர்களாகவும் எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. எல்லோரும் உன்னை தனியாக விட்டுவிட்டு அவரவர்கள் வேலையை பார்த்து கொண்டு போய்விட்டார்கள். காரணம் கேட்டால் அத்தனை காரணத்தை சொல்கிறார்கள். எனக்கு இந்த வேலை, எனக்கு உடம்பு சரியில்லை, எனக்கே படவில்லை என்று அவ்வளவு சொல்கிறார்கள். உன்னிடம் இருந்து வாங்கும் பொழுது மட்டும் அவர்களை உன் வீட்டு தேடி வர முடிந்தது. உன்னிடம் நிறைய விஷயங்களை பேச முடிந்தது. அவருடைய குடும்பத்தில் இருக்கும் அனைத்து நியாயங்களையும் உன்னிடம் வைக்க முடிந்தது. ஆனால் இப்போது உனக்கு இன்று பிரச்சனை வந்தவுடன் நீ யார் என்று கேட்கும் அளவுக்கு அவர்கள் அனைவருமே மாறிவிட்டார்கள். குழந்தையே, வாழ்வில் இப்பொழுதுதான் நீ புரிந்து கொள்ள வேண்டும். யார் யார் எப்படி இருக்கிறார்கள், எந்த சூழ்நிலையில் எப்படி மாறுவார்கள், நான் மட்டும் ஏன் இவ்வளவு சின்ன பிள்ளைத்தனமாக இருந்தும் என்பதனை நீ இப்பொழுதுதான் புரிந்து கொள்ளவே வேண்டும். எல்லா நேரத்திலும் யதார்த்தமாக இருந்து எத்தனை விஷயத்தை இழந்து விட்டாய் பார்த்தியா? எத்தனையோ உனக்கு சில பேர் சொன்னார்கள், இவனுக்கு உதவி செய்யாதே, அவனுக்கு உதவி செய்யாதே என்று. தெய்வம் மாதிரி. ஆனால் நீ எந்த ஒரு விஷயத்தையும் கேட்காமல் நீ உன் இடத்திற்கு எல்லா விஷயத்தையும் செய்தால், ஆனால் கடைசியில் பார்த்தையா, உன்னை எல்லோரும் ஏமாற்றிவிட்டு அவரவர்கள் வாழ்க்கையை பார்த்து கொண்டு போய்விட்டார்கள். என்னுடைய குழந்தையே, போதும், இதற்கு மேல் உன்னிடம் எதுவுமே இல்லை. நான் சொன்னால் கூட நீ என்னைத்தான் திட்டுவாய். என்ன சாயப்பா, உதவி செய்யுங்கள் என்று சொல்கிறீர்கள், செய்யாதீர்கள் என்று சொல்கிறீர்கள் என்று. உதவி செய்யுங்கள் என்று சொன்னது யாருக்கு என்பதை முதலில் யோசித்துப்பார். உணவு இல்லாமல், உடுத்த உடை இல்லாமல், யாருமே இல்லாமல் அனாதையாக நிற்கும் உறவுகளுக்கு நான் ஏதாவது செய்ய சொன்னேனா? உன்னுடைய உறவுகள் என்பதை எப்பொழுது வேண்டுமானாலும் மாறும். ஆனால் உடை யாருமே இல்லாமல், ஒரு வேளைக்கு கூட உணவு இல்லாமல் இருக்கிறார்கள். உடுத்த உடை இல்லாமல், உண்ண உணவில்லாமல், சொந்தங்கள் இல்லாமல், யாருமே இல்லாமல் அனாதையாக நிற்கிறார்கள் பார்த்தியா? அவர்களுக்காகத்தான் நான் உன்னை உதவி செய்ய சொன்னேன். உன்னுடைய உறவுகளுக்கு அல்ல, உன்னுடைய உறவுகளுக்குத்தான் எல்லாம் இருக்கிறது. இப்போது அவர்களிடம் எதுவும் இல்லை, அவ்வளவுதானே தவிர அவர்களிடம் எல்லாமே இருக்கிறது. அது அவர்களுக்கு செய்தால் பிறகு உன்னை எதுவுமே கிடைக்காது என்பது தெரிந்தால் அவர்களுக்கு எல்லாம் உதவி செய்தாய். எல்லோரும் நல்ல பெயர் கொடுப்பார்கள் என்று செய்து விட்டாயா? யாருமே யாருக்கும் நல்ல பெயரெல்லாம் கொடுக்க மாட்டார்கள். நல்ல பெயர் என்ன செய்தோம், வாங்கி கொண்டோம் என்று கூட சொல்ல மாட்டார்கள். வாங்கி கொள்வதோடு சரி, அனைவரும் ஓடிவிடுவார்கள். உனக்கு ஒரு உடம்பு சரியில்லை, ஒரு சாப்பாடு எடுத்து வந்து கொடுக்க வேண்டும், எதுவுமே செய்ய மாட்டார்கள். உன்னிடம் இருந்து மட்டும் தாராளமாக பெற்றுக்கொள்வார்கள் என்பதைப் போல எல்லாம் பேசுவார்கள். இவர்களை எல்லாம் பார்த்து மயங்கி விடாதே என்னுடைய குழந்தையே. நீ எப்பொழுதும் சுதாரிப்பாக இரு. யாரையும் பார்த்து ஒரே ஒரு பேச்சுக்காக மயங்கி தேவையில்லாமல் எந்த ஒரு நிலையிலும் உன்னை நீயே இழந்து விடாது. ஏற்கனவே நிறைய முறை நான் உனக்கு சொல்லி இருக்கின்றேன், யாரை நம்பலாம், யாரை நம்பக்கூடாது என்று. ஆனால் நீ என்னுடைய பேச்செல்லாம் கேட்கும் நிலையில் இல்லை. உன்னுடைய உறவுகள்
உறவுகள் என்று சொல்லி சொல்லி கடைசியில் யார் இப்பொழுது யாராவது உதவி செய்தார்களா என்ற நிலைமைக்கு வந்து விட்டாய். இந்த நிலைமையில் கூட நான் உன்னை ஒருபொழுதும் கைவிடவே மாட்டேன். ஏனென்றால் எனக்கு நீ நல்ல குழந்தையாக இருக்க வேண்டும். எனக்கு நீ பாதுகாப்பாக இருக்க வேண்டும். என்னை நீ என்னதான் நினைத்தாலும் நினைத்துக்கொள். உன்னை நான் வாழ வைப்பது மட்டும்தான் என்னுடைய குறிக்கோளே தவிர உன்னை ஒருபொழுதும் நான் கீழே தள்ள அனுமதிக்கவே மாட்டேன். ஏற்கனவே பல பிரச்சனை உனக்கு எப்பொழுதும் உதவி செய்து கொண்டே தான் இருப்பேன். நீ எந்த ஒரு நிலையிலும் யாருமே இல்லை என்று ஒருபொழுதும் நீ கலங்கவே கூடாது. எல்லா இடத்திலும் நான் இருந்து உனக்கு செய்ய வேண்டிய அனைத்து கடமைகளையும் செய்வேன். மற்றவர்கள் போல, அதாவது உன்னை ஏமாற்றிய மனிதர்கள் போல எப்பொழுதும் நான் உன்னை கை கழுவி விட்டு செல்லவே மாட்டேன். இது நான் உனக்கு என்று தரும் சத்தியம். யாருமே இல்லை, நமக்கு எந்த ஒரு விஷயமும் செய்து தர ஒரு நபர்கள் கூட இல்லை என்று ஒருபொழுதும் தனியாக இருக்கிறோம் என்று நீ கவலைப்படக்கூடாது. உன்னோடு அனைத்து சக்திகளும் இருக்கிறது. எல்லா தெய்வமும், நீ வணங்கும் ஒவ்வொரு தெய்வமும் உன்னோடு தான் இருக்கிறது. நீ தேவையில்லாமல் குழம்பி தவிக்காதே. உனக்கு தனிமையில் இருப்பது போல் பயமாக இருக்கிறது என்று உன் பூஜையில் வந்து அமர்ந்து கொள். அத்தனை பேர் உன் வீட்டில்தான் இருக்கின்றோம், உன் பூஜை அறையில்தான் இருக்கின்றோம். அதனால் யாருமே இல்லை. தனிமையில் இருப்பது போல பயமாக இருக்கிறது என்றால் தைரியமாக உன் பூஜை அறையில் உட்கார்ந்து அமர்ந்து கொள். என்னவெல்லாம் நீ மற்றொரு பேசுவாயோ, என்னவெல்லாம் நீ மனதில் நினைக்கின்றாயோ, எல்லா விஷயத்தையும் எங்களிடம் சொல். நாங்கள் அந்த நேரமே அதற்கான தீர்வுகளை உங்களுக்கு கொடுப்போம். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நிறைய இடத்தில் நிறைய அவமானங்களையும் மறக்க வைக்கும் அளவுக்கு உன் வாழ்வில் இன்பத்தையும் பல மாற்றத்தையும் நான் தருவதற்காகவே இருக்கின்றேன். நீ என்னை நம்பினால் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக நீ அடுத்த கட்டத்திற்கு நகர்ந்து விடுவாய். அதனால்தான் இன்னும் நம்பாமல் நம்பலாமா வேண்டாமா என்ற ஒரு குழப்பத்திலேயே இருக்கின்றாய். என்னை இவன் நம்புகின்றானோ அவருடைய மனதில் நான் நிலையாக இருக்கிறேன். அவளை நான் அடுத்தடுத்த கட்டத்திற்கு வாழ்க்கையில் கொண்டு சேர்ப்பேன். அதுவே நம்பாதவனுக்கு நான் எது செய்தாலும் தெரிய போவதே கிடையாது. அதனால் என்னை நம்பும் வழியை பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் அடுத்தடுத்த கட்டத்திற்கு போகும் வழியை பாருங்கள். நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்வில் எல்லா நிலையிலும் இந்த சாய் அப்பா நான் இருப்பேன். உன்னை விட்டு போனவர்கள், அது மட்டுமல்ல, உனக்கு நம்பிக்கை துரோகம் செய்துவிட்டு போனவர்கள், உன்னிடம் உதவி என்ற விஷயத்தை எல்லாம் வாங்கி கொண்டு இப்போது தனியாக விட்டுவிட்டு போனவர்கள், இவர்களையெல்லாம் நினைத்து வருந்துவதை விட்டுவிட்டு இவர்களுக்கு நேராக வாழ்ந்து காட்டுவோம் என்று முயற்சி எடுத்து வாழ்ந்து வா. நிச்சயமாக இந்த சாயப்பாவாகிய நான் எல்லா வடிவத்திலும் இருந்து உனக்கு துணையாகவே இருந்து உனக்கு அனைத்து விஷயங்களையும் நல்லபடியாக செய்து உன்னை வாழ வைப்பேன். நீ எந்த ஒரு நிலையிலும் இது நடக்கவே இல்லையே, அது நடக்கவே இல்லையே என்று வருத்தப்படாதே. ஒவ்வொன்றாக எல்லாமே நடக்க ஆரம்பித்துவிடும். எல்லாமே உனக்கு பிடித்தது போலவே நடக்க ஆரம்பித்துவிடும். இந்த சாயப்பாவாகிய நான் உன்னை ஒருபொழுதும் ஏமாற்ற மாட்டேன். இப்பொழுது நான் உனக்கு கொடுத்த அத்தனை வாக்குகளுமே உன் வாழ்க்கையில் நான் செய்ய போகும் வாக்குகள். புரிகிறதா? நம்பிக்கையோடு இரு. நிச்சயமாக அனைத்தும் நல்லதாகவே நடக்கும். உன் வாழ்க்கையில் இனி எல்லாம் ஏற்றங்களாகவே இருக்கும். உன்னை ஏண்டாம் விட்டு போனோம் என்று நினைக்கும் அளவுக்கு உன் வாழ்க்கையில் இருக்கும் அனைத்து கசப்பான விஷயங்களையும் நானே மாற்றுவேன். தைரியமாக இரு. எப்பொழுதும் உன் கூடவே நான் இருந்து உனக்கான எல்லாவற்றையும் செய்து தருகின்றேன். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.